நாச்சியா, அபிராமி, 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 அபிராமி. வாக்கா, பக்கத்துல வந்தாச்சு, வா. மூடி. ஒரு கொடியில் பூத்த மலர்களமா, ஒரு கொடியில் பூத்த மலர்களமா, 6 மலர்களம்மா, அதில் ஒரு மலர் சாய்ந்து போனதம்மா, மற்ற 5 மலரும் வாடுதம்மா, அந்த 5 மலரும் வாடுதம்மா, அந்த 5 மலரும் வாடுதம்மா. யாரடா இறைவன், காட்டிவிடு அவனை, கேட்டிடுவேன் ஒரு கேள்வி, அவன் இல்லை என்றால் படும் பாவி, படும் பாவி, படும் பாவி. ஐயோ அபிராமி, அம்மா, அபிராமி, ஐயோ கடவுளே, அபிராமி. நாம அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கோமா? சார், கொல்லிப்பட்டுகளா திருப்பாகாத போக சார். நாம மனசுல என்னென்னமோ யோசிக்கிறோம், திட்டம் போடுறோம். ஆனா எல்லாமே ஒரே செகண்ட்ல மாறி போயிடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. இவ்வளவு காலம் நடந்த கதையெல்லாம் என் தங்கச்சி கூட பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த தங்கச்சி இல்லாம போயிட்டா. நான் பெரிய பாவி மாப்பிள, பெரிய பாவி. இன்னைக்கு என் தங்கச்சி இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் மாப்பிள. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. என்னாலதான் இன்னைக்கு உங்க அம்மாவையே இழந்துட்டு நிக்கிறீங்க. பிரிஞ்சு கிடக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் நீங்களே இங்க வந்தீங்க. அதுக்காக எவ்வளவு முயற்சியும் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு விளையா உங்க அம்மாவையே எழுதிட்டு நிக்கிறீங்களே மாப்பிள. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன செய்வீங்க? இல்ல மாப்பிள, ஆரம்பத்துல இருந்தே நான் எல்லாம் தப்பு தப்பா செஞ்சிட்டேன். அன்னைக்கு நான் சாமுண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா குடும்பத்தை விட்டு போயிருக்க மாட்டேன். கூட பிறந்த பொறப்ப கூட பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு அவளே இல்லாம போயிட்டா. என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல மாப்பிள. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது மாப்பிள, மன்னிப்பே கிடையாது. அம்மா,
நீ என்ன மன்னிச்சிருப்ப. இவ்வளவு காலமா உன் கூட இல்லாம குடும்பத்தை விட்டே போயிட்டேன். இவ்வளவு காலமா உனக்கு ஆதரவா இருந்த என் தங்கச்சி அபிராமியும் உன்னை விட்டு போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னால எல்லாருக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம கையால் ஆகாதவனா இருக்கிற நான் போய் என் தங்கச்சி உயிரோட இருந்திருக்க கூடாதா? ராசராசா, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசுற? அபிராமி போய் சேர்ந்துட்டா, அதையே என்னால தாங்கிக்க முடியல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தானையா ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கல. நீ நல்லபடியா வாழணையா, நீ உன் குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணையா. மறுபடியும் இன்னொரு இழப்பை இந்த அம்மாவால தாங்க முடியாதியா. இனிமே அப்படி எல்லாம் பேசாதயா. என்னால